360 தமிழ் இன்வெஸ்ட்மெண்ட் சேனல் சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் வந்து நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எஸ் பிரபாகரன் அவர்கள் வந்து பெஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட் பற்றி கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக மட்டும் இல்லை, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். இண்டெக்ஸ் ஃபண்டை பற்றி டீட்டெயில், அதுக்கப்புறம் பெஸ்ட் ஃபண்டு எதுன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இண்டெக்ஸ் ஃபண்டுனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து சென்செக்ஸ் இல்லை நிஃப்டி உள்ள இண்டெக்ஸ் ஃபண்ட் வாங்கினீங்கன்னா சென்செக்ஸில் எந்த ஸ்டாக்லாம் இருக்கோ, எந்த ரேஷியோவில் இருக்கோ அதே மாதிரி இவங்களும் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த திட்டம் வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபண்டு. அதாவது இண்டெக்ஸ்குள்ளே எந்தெந்த ஸ்டாக்லாம் வருதோ அதை ஆட்டோமேட்டிக்காக வாங்கிடுவாங்க, வெளியேற ஸ்டாக்கை ஆட்டோமேட்டிக்காக செல் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். இந்த திட்டம் ஏன் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து குறைவான ஒரு திட்டம் இது. அதே மாதிரி இது வந்து பரஸ்பர நிதி, அதாவது சிறந்த பரஸ்பர நிதி திட்டம் எதுன்னு தெரியாதவங்க கூட இதை வாங்கி வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்கள் நிஃப்டி ஃபண்டை வாங்கினீங்கன்னா நிஃப்டி ஏறும்போது உங்களுடைய நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து கண்டிப்பாக ஏறும். ஸோ ரொம்ப பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. அதனால் வந்து நீங்கள் இந்த இண்டெக்ஸ் ஃபண்டை வாங்கினீங்கன்னா தொடர்ந்து கண்காணிக்க தேவை இருக்காது. ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா ஜஸ்ட் எஸ்ஐபியோ இல்லை லம்சமோ நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிற வேண்டியதான். ரொம்ப பெருசாக வந்து நீங்கள் ஏறுதா இறங்குதான்னு நீங்கள் வந்து கண்காணிக்கவே தேவையில்லை. வீடியோ திறந்து பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கூட வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க, ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ திறந்து பார்க்கலாம். இப்போ வந்து சிறந்த 8 திட்டங்கள் என்னென்னு பார்ப்போம். இதுதான் அந்த லிஸ்ட்டு. இதில் வந்து ஹெச்டிஎஃப்சி இண்டெக்ஸ் ஃபண்டு சென்செக்ஸ் பிளான் வந்து 10 இயர்ஸில் வந்து அதிக ரிட்டர்ன் இருக்குது. அதாவது 10.08. பொதுவாகவே வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்லாம் வந்து ரொம்ப பெரியசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. அது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வர காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒவ்வொரு ஃபண்ட் மேனேஜரும் கொஞ்சமாக லிக்யூட் வந்து மெயின்டைன் பண்ணுவார், லிக்யூட் அசட்டு. அது எதுக்காகனா, ஃபண்டில் வந்து முதலீட்டாளர்கள் வெளியேறும்போது உடனடியாக அவங்களுக்கு செட்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த லிக்யூட் லெவலை பொறுத்து தான் ஃபண்டோட ரிட்டர்ன் வந்து கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். ஸோ ரொம்ப பெருசாக நம்ம வந்து கம்பேர் பண்ண தேவை இருக்காது. அதே நேரத்தில் வந்து நம்மகிட்ட வந்து ஹெச்டிஎஃப்சியில் நம்ம ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோன்னா ஹெச்டிஎஃப்சி இண்டெக்ஸ் ஃபண்டை வாங்கி வச்சுக்கலாம். ஒருவேளை ஐசிஐசியில் வச்சுருந்தோன்னா ஐசிஐசியில் வாங்கி வச்சுக்கோங்க. ஓவராலாக வந்து குரோ இல்லைனா கேம்ஸ் அந்த மாதிரி அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் வாங்கினீங்கன்னா எது உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு தோணும் அதை வாங்கிக்கோங்க. ரொம்ப பெருசாக வந்து அனலைஸ் பண்ண தேவை இருக்காது. இப்போ இதோட ரிட்டர்ன் வந்து 10 இயர்ஸில் வந்து 10% மேக்ஸிமமும், மினிமம் வந்து 9.3 இந்த ரேஷியோ வந்து கொடுத்துருக்கு. எப்படி பார்க்க போனாலும் இது வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்டோட நல்ல ஒரு ரிட்டர்ன் தான். இப்போ இந்த ஃபண்ட் வாங்கக்கூடாதுங்கிறக்க சில காரணங்கள் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபண்ட் மேனேஜர் வந்து இண்டெக்ஸில் உள்ள ஸ்டாக் வந்து ரொம்ப மோசமான ஸ்டாக்னு அப்படின்னு நினச்சா கூட அவரால் விற்று வெளியேற்ற முடியாது. இண்டெக்ஸில் அந்த ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் வச்சு தான் ஆகணும். அதே மாதிரி நீண்ட காலத்தில் வந்து லார்ஜ் கேப் வந்து நல்ல ஒரு வருவாயை, அதை இண்டெக்ஸை வந்து பீட் பண்ணி நல்ல வருவாயை கொடுத்துருக்கு, ரெக்கார்டும் இருக்குது. அடுத்து வந்து இண்டெக்ஸ் வரும் பங்குகள் வந்து பொதுவாகவே வந்து எக்ஸ்பென்ஸ் ஸ்டாக் தான் வந்து இண்டெக்ஸ்குள்ளே வருது. அதே மாதிரி வெளியேற ஸ்டாக் பார்த்திங்கன்னா லோ ப்ரைஸில் உள்ள ஸ்டாக் தான் வெளியேறுது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரியுதுன்னா, இண்டெக்ஸ் வரும்போது அதிகமான விலை கொடுத்து ஸ்டாக் வாங்குகிறோம், வெளியேற்றும் போது லோ ப்ரைஸில் உள்ள ஸ்டாக்கை வெளியேற்றிடுறோம். இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இப்படி பண்ணக்கூடாது. லோ ப்ரைஸில் ஸ்டாக் வாங்கி ஹை ப்ரைஸில் சேல் பண்ணி இது ஆப்போசிட்டாக பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி ஐபிஓ இல்லைனா இண்டெக்ஸ் வெளியில் நல்ல ஸ்டாக் இருந்துச்சுன்னா கூட இவங்களால வாங்க முடியாது. அது எப்போ இண்டெக்ஸ்குள்ளே வருதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி ஒரு சில குறைகள் இருக்க தான் செய்யுது. இருந்தாலுமே வந்து ஃபண்ட் இந்த பரஸ்பர இது வந்து பெஸ்ட்டு எதுன்னு அனலைஸ் பண்ணி முடிவெடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு இந்த ஃபண்டை வாங்கி வச்சுக்கிறது பெஸ்ட்டு தான். உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனை வந்து கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அப்புறம் அன்பான வேண்டுகோள், இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு முதலீடு தொடர்பான தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.